அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் தனலக்ஷ்மி, கோவை வின் யோகா சென்டரிலிருந்து. நம்ம எல்லாருக்குமே அப்பப்போ ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, ஏன் இந்த கடவுளுக்கு என் மேலே கருணையே இல்லையா அப்படின்னு அடிக்கடி நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ நம்ம எல்லாருமே கடவுளோட அன்பு பட்டியலில் தான் இருக்கிறோம். அதுக்குண்டான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு துப்புரவு தொழிலாளி, அவருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக டெய்லியும் காலை மாலை 2 வேளையும் அந்த தெருவை கூட்டி பெருக்கிறது, அங்கே இருக்கிற குப்பைகள் எல்லாம் அப்புறப்படுத்துவது அப்படின்னு அந்த தெருவையே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கான ஒதுக்கப்பட்ட வேலை அது ரொம்ப சின்சியராக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற தெருக்களை கம்பேர் பண்ணும்போது அவர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெரு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சொர்க்கலோகம் மாதிரி வச்சுருப்பாராம். நல்லா நீட்டாக பார்க்கவே அழகாக, ஒரு குப்பை எங்கேயும் இல்லாமல் அப்படி வச்சுருப்பார். ஸோ டெய்லி என்ன பண்ணுறாருனா, என்ன நடந்தாலும் சரி அவரோட பணியை மட்டும் தவறாமல் இடைவிடாமல் செய்துட்ருக்காரு. அவருக்கு குடியிருக்க வீடு எதுவும் கிடையாது. டெய்லி என்ன பண்ணுவார்னா, முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெருவோட ஓரத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அதுக்கு கீழே தான் நைட்டு தூங்குகிற பழக்கத்தை வச்சுக்கிறாரு. சின்சியர் அவரோட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் நல்லா கண் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும்பொழுது அவர் முன்னாடி யாரோ நிற்பது போன்ற ஒரு உணர்வு. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அங்கே யார் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு வான தேவதை, அழகான வெள்ளை உடையுடன் கைகளில் ஒரு நோட்டு புத்தகத்தோடு நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் இவருக்கு ஆச்சரியம், உண்மையிலுமே நம்ம பார்க்குறது கனவான் நினவான். மறுபடியும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. உண்மையிலுமே ஒரு வான தேவதை அழகான சிரித்த முகத்தோடு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் கேட்குறாரு, நீங்கள் யார், எதுக்கு ஏன் முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தேவதை நல்லா சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் வான தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வான தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக கடவுள் தன்னுடைய தூதுவராக என்னை அனுப்பியிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் போவது எங்களுடைய வழக்கம். இன்றைக்கி இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் யார் யாரெல்லாம் கடவுளை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்கள ஆசீர்வாதம் பண்ண கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது என்ன உங்கள் கையில் நோட்டு புத்தகம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இதில் தான் அவங்களோட பெயர் பட்டியல் எல்லாமே இருக்குது, நேம் லிஸ்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்கள் தெருவுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மூளையில் ஒரு பல்ப் எரியும். நம்மளாக இருந்தாலும் அதுதானே. உடனே அந்த பெயர் பட்டியலில் என்னோடய பெயரும் இருக்குமா, அந்த ஈகர் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, அது போல் அவருக்கும் அது போன்ற ஒரு ஆர்வம். உடனடியாக கேட்குறாரு, நான் உங்களோட நோட்டு புத்தகத்தை பார்க்கலாமா, என் பெயரும் அதில் இருக்கா, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. உடனடியாக தாராளமாக பார்க்கலாம் நோட்டு புத்தகத்தை கொடுக்குறாங்க. அவசர அவசரமாக திருப்பி பார்க்குறாரு. கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்துட்டாரு. இவரோட பேரே அதில் இல்லை. இவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா, நானும் எனக்கு கிடைச்ச வேலையை சின்சியராக செஞ்சுக்கிட்டு கடவுளை மனதால் நினச்சிட்டு தான் இருக்கேன். அப்போது இது மட்டுமே செஞ்சால் போதாதா, இந்த கடவுளோட பட்டியலில் என் பேர் இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை அந்த தேவதைக்கிட்ட கேட்கவும் செய்கிறாரு. அப்போ அந்த தேவதை சொல்கிறாங்க, இதே போல் இன்னொரு நோட்டு புத்தகம் கடவுளிடம் இருக்கிறது, நாளை வரும்போது நான் அதை வாங்கிட்டு வரேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்று என்னோடய பணியை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விடை பெற்றுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் நம்மளுக்கு தூக்கமே வரல. எப்பொழுதும் போல் அன்றும் தன்னுடைய கடமையை செய்கிறாரு. நல்ல தேவலோகம் போல் அந்த தெருவை கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் எப்பொழுதும் போய் படுத்துன்னு தூங்குற மாதிரி இன்றைக்கி அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா இன்றைக்கும் அந்த வானதேவதை வருவாங்களா அப்படிங்கிறக்காக காத்துக்கிட்டே அந்த மரத்தடியில் உட்காந்துருக்காரு. சொன்னது போலவே அந்த வானதேவதை இன்றைக்கும் வர்றாங்க. வந்தோடனே இவருக்கு ஒரே இன்றைக்காவது என் பேர் இருக்குமான்னு பார்க்கணுன்னு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த வானதேவதைகிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி நான் உங்களோட நோட்டு புத்தகத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமேன்னு சொல்லி அவங்க அந்த நோட்டு புத்தகம் கொடுக்குறாங்க. இப்போ நோட்டை அவசரமாக திறந்து படிக்க போகிறாரு. படிக்கும் பொழுது மறுபடியும் அவருக்கு ஒரு டவுட்டு. திரும்ப அந்த பேப்பரை திருப்பி பார்க்கும் பொழுது முதல் பக்கத்திலேயே அவருடைய பேர் முதலாவதாக இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் கண்ணில் தாங்க முடியல. கண்களில் போலன்னு கண்ணீர் வருது. ஆனால் கூடவே ஒரு சந்தேகமும் வருது. அப்போ அவர் கேட்குறாரு, நேற்றே இந்த நோட்டு புத்தகத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருக்கலாமே, ஏன்னா இன்றைக்கு என்னுடைய பெயர் தான் முதலாவதாக இந்த வரிசையில் இருக்குது. நேற்றே நீங்கள் இந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்துருக்கலாமே, அல்லது இந்த பெயர் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ இந்த வானதேவதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நேற்று நான் கொண்டு வந்த நோட்டு புத்தகம் கடவுளை நேசிப்பவர்களுடைய நோட்டு புத்தகம். இன்று நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நோட்டு புத்தகம் கடவுளால் நேசிக்கப்படுபவர்களுடைய நோட்டு புத்தகம்னு சொன்னாங்களாம். அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அப்படி அப்போ அவர் கேட்குறாரு, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடலையே, எனக்கு இந்த சமுதாயத்தில் ஏதோ மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு கொடுத்த தொழிலில் நான் செஞ்சிட்ருக்கேன். கடவுளுக்கு ஒரு டெய்லியும் தூங்கும்போது ஒரு நன்றி சொல்லுவேன். இதை தவிர்த்து நான் பெருசாக எதுவும் செஞ்சிடலையே, ஆனால் என் பேர் ஏன் முதல்ல இருக்குது, அது என்னாலே தாங்க முடியல இந்த ஆச்சரியத்தைன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, யார் தனக்கு கிடைத்ததை நன்றி உணர்வோடு மக்களுக்கு செய்யும் சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளால் நேசிக்கப்படுபவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முடிவு பண்ணோம், நம்ம கடவுளை நேசிக்கிறவங்களா இருக்கணுமா அல்லது கடவுளால் நம்ம நேசிக்கப்படுறவங்களா இருக்கணுமாங்கிறது யார் முடிவு பண்ணணும்னா நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தில் நம்மை விட கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு தான். அதை பயன்படுத்தி கொள்ளும் அனைத்து அன்பு உள்ளங்களும் கடவுளின் பெயரால் கடவுளால் நேசிக்கப்படக்கூடிய அன்பு உள்ளங்களாகத்தான் இருப்பார்கள். ஸோ இனிமேலும் நம்ம காலத்தை தாமதம் செய்யக்கூடாது. கடவுளோட அன்பு பட்டியலில் இருக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய தயாராக இருப்போம். கடவுளின் பட்டியலில் நம்முடைய பெயரையும் நிலைநிறுத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.